Hello friends, welcome to Zumaka. நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ல ஒரு சிம்பிளான ஓவன் செய்ய போறோம். நல்லா கேட்டுக்கங்க. இது ஒரு சிம்பிளான ஓவன் தான். இது எப்படி செய்யணும்? இதுக்கு தேவையான பொருட்கள் போய் பார்த்து வந்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு டின்னு, அதுக்கு அடுத்து சைக்கிளில் இருக்கிற ஃபோக்ஸ் கம்பி. இதோட விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். இது பார்த்தீங்கன்னா சைக்கிள்கெல்லாம் ஃப்ரீயாகவே தருவாங்க. இது பழைய வேஸ்ட்டாக வந்தது. இதை வச்சு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, நீங்கள் வச்சுக்கிற டின்னுக்கு மேலே அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த இடத்துல அதாவது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் 4 சைடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா 3 சைடு வெட்டியிருக்கேன். நீங்களும் 3 சைடு வெட்டிக்கோங்க. அந்த ஒரு சைடு ஏன் வெட்டாமல் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் அது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஒரு சைடு வெட்டாமல் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கிற ஃபோக்ஸ் கம்பியை நம்ம இப்படி உள்ளே செட் பண்ண போகிறோம். இப்படி ஒவ்வொரு கம்பியாக உள்ளே செட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 கம்பி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் மொத்தம் 13 கம்பி எடுத்திருக்கேன். உங்களோட டப்பா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்பி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம உள்ளே ஓட்டை போட்டு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடு ஓட்டை போட்டோம். இப்போ வந்து நம்ம கம்பி இன்செர்ட் பண்ணிடலாம். வெளியே வந்துருக்கிற கம்பியை லைட்டாக வளைச்சு விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கிற ஓவனில் நம்ம கறி போட்டுக்கலாம். நம்ம எரியிற நெருப்பில் குக் பண்ண போகிறதில்ல, அந்த நெருப்போட தணலில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவன் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கிட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, சும்மா உருளைக்கிழங்கு தான் இருக்குது. அதை மட்டும் போட்டு சும்மா ட்ரை பண்ணலாம். ஒரு அலுமினியம் ட்ரே எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெப்பர், சால்ட், காரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை எடுத்து நம்ம ஓவனில் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அவனில் வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. மொத்தம் 15 நிமிஷம் அது வேகணும். இப்போ நாம் வந்து பாதி நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 5 minutes later. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சால்ட்டு, பெப்பரு, லைட்டாக மிளகாத்தூள் நான் போட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து பெரிய டிஷ் எடுக்கிறதுனாலும் சரி, ஒரு சின்ன சின்ன டிஷ் எடுக்க வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்கும். அது பார்த்தா ஒரு சிம்பிளாக வந்து நான் சொல்லி செஞ்சேன். உண்மையாக நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.